வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, திருமண தடை நீங்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள். என்னோடய பொண்ணுக்கு அதிகமாக வயசாகிட்டே போகுது, கல்யாணம் தடைப்பட்டுட்டே போகுது. என்னோடய பையனுக்கும் வயசாகிட்டே போகுது, கல்யாணம் தடைப்பட்டுட்டே போகுது. நாங்களும் எத்தனையோ பரிகாரம் செஞ்சு பார்த்தோம், எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை. இதற்குண்டான பரிகாரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதற்கு சதுர்த்தி திதி அந்த நாளை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சதுர்த்தி திதி நாளைக்கு வருதுன்னா, இன்றே வில்வ இலை, தும்பப்பூ, அருகம்புல் இது அனைத்தும் நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க. பிறகு அதிகாலையில் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நீ குளித்து முடிச்சுட்டு வில்வ இலை, தும்ப, அருகம்புல் இது மூன்றும் வைத்து 108 குடம் தண்ணி ஊற்றுங்க. விநாயகருக்கு 108 குடம் தண்ணி ஊற்றுங்க. ஆனால் ஆத்தங்கரையாக இருக்கிற பிள்ளையாரோ அல்லது குளக்கரையாக இருக்கிற பிள்ளையாரோ தான் நீங்கள் ஊற்றணும், வேறு எதுக்கும் ஊற்றக்கூடாது. 108 குடம் தண்ணி ஊற்றின பிறகு மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம், பால், இளநீர், தயிர், நெய், தேன் இது அனைத்துலேயும் நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள். அபிஷேகம் பண்ணிய பிறகு அதற்கு நீங்கள் ஒரு சின்னதாக படையல் போட்டு பழந்தாங்க வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு உடனே உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் தீபம் போட்டு சாமி கும்பிடுங்க. பிறகு வீட்டுக்கு தீபம் போட்டு சாமி கும்பிடுங்க. இப்படி செய்த பிறகு வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அன்று உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் நீங்கள் தீபம் போட்ட பிறகு உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் தீபம் போடுங்க. இது போல் 7 வாரம் செய்யுங்க. முதல் வாரம் மட்டும் நீங்கள் விநாயகருக்கு செஞ்சால் போதும். இரண்டாவது நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு மட்டும் நீங்கள் போயிட்டு வாங்க. 7 வாரம் செஞ்சிங்கன்னா போதும். அது எப்பேற்பட்ட திருமண தடையாக இருந்தாலும் சரி, உடனடியாக அந்த திருமண தடை உடஞ்சி உங்களுக்கு திருமணம் ஏற்படும். இது 100% லட்சம் வெற்றியாகும். ஆனால் இது முறைப்படி செய்யுங்க. உங்களுக்கு ஏதோசம் டவுட் இருந்தால் கூட ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக இதோட விளக்கத்தை சொல்கிறேன். ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் எந்த வீடியோவில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த வீடியோ நீங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க பாவம் எல்லோரும் இது மாதிரி முறையை செஞ்சு பயனடையட்டும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்லை நேர்லேயே வாங்க, நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். நன்றிங்க.